ஏமாறன்னு எடுத்து சொல்லுங்க. ஏமாத்துறதுல கில்லாடியா, பாலியல் குற்றவாளியா, இதுல ஏதேனும் ஒரு தகுதி இருந்தா போதும், நீங்க பாஜகவில் ஒரு பொறுப்புக்கு போயிடலாம். குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல? அது எப்படி திமிங்களும் ஊர்ல இருக்க எல்லா ஃப்ராடு பயல்களும் பாஜக காரனா இருக்கானுங்க நீங்க கேட்கலாம். ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தேசிய தலைவர் வரைக்கும் அத்தனை பேரும் இங்க திருட்டு பயலுக தான். பிரமாதம். ஒரு படத்துல வடிவேல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தலைவரே இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? அதே மாதிரி இது உங்க 100வது திருட்டுன்னு பாஜக காரன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போஸ்டர் அடிக்கலாம். கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. கட்சியோட தலைவரையே 420 மலைன்னு தான் கூப்பிடுறானுங்க. ஆருத்ரான்னு ஒரு முதலீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபா கட்டினா போதும், மாசம் 30,000 ரூபா வட்டின்னு சொல்லியிருக்கானுங்க. ஒரே நாளில் கோடீஸ்வரனாவது எப்படி? ஆஹா, அருமையான ஆஃபரா இருக்கேன்னு நம்ம மக்கள் காசை போய் கொட்ட 2400 கோடி சேர அப்படியே சுட்டிட்டானுங்க. பாதி விலைக்கு தங்க தர கடை இதுதானே? ஆமாமா, இந்த கடை தான். யாரடா அவனுங்க இப்படி ஒரு மோசடியை பண்ணதுன்னு பார்த்தா 21 பேர். அதுல நம்ம ஃப்ராடு ஜனதா கட்சியை சேர்ந்த ஹரிஷ் தான் முக்கிய புள்ளி. எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. யாருடா இவன் ஹரிஷ், யாருன்னே தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட விளையாட்டு பிரிவு செயலாளர் தான் இந்த ஹரிஷ். பயங்கரமா இருக்காரு. மூஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் பார், இன்னும் பயங்கரமா இருப்பான். அப்படி என்ன இவன் விளையாடிட்டான்னு கேட்காதீங்க. மக்களோட காசை திருடி விளையாடுறது தான் அந்த விளையாட்டு. அதுக்கு இவரு தான் தலைவர். இவரை கட்சியில சேர்த்து விட்டது யார் தெரியுமா? தாடி வச்சுட்டு ஒருத்தன் சுத்துவானே, அவன் தான் அமர் பிரசாத் ரெட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் கவுண்டமணி சொல்லுவாரு, அதே தான். யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பிரியாணி அண்டா திருடுறதுல இருந்து பலாயிரம் கோடி அபேஸ் பண்ணிட்டு ஓடுற வரைக்கும் திருட்டு பயலுக இருக்கிற ஒரே கட்சி இந்த ஃப்ராடு ஜனதா கட்சி. திருடாதே பாப்பா திருடாதேன்னு பாட்டு எழுதுனதுக்கு திருடாதே சங்கி திருடாதேன்னு எழுதியிருக்கலாம். அண்ணாமலை கூட இருக்கு எவனாவது உருப்படியா இருக்கானா? திருடிட்டு ஓடுறவன், பாலியல் வழக்கில் மாட்டுறவனு ஒருத்தன் கூட நல்லவனா இருக்க மாட்டான். அப்புறம் அண்ணாமலை ஏதோ 10 லட்சத்துக்கு வாட்ச் கட்டியிருந்தாரு, அந்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்காதீங்க. அடுத்து அண்ணாமலையே சிக்குனாலும் சிக்குவாரு. இது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் வந்திருக்கின்றேன். மக்கள் பணத்தை திருட்டு ஓடுறவன், கொள்ளையடிச்சு ஊரை ஏமாத்துறவனுக்கெல்லாம் அண்ணாமலையும் பாஜகவும் துணையா இருக்கும்னு எழுதி வைக்கலாம் போல. மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை திருடி திங்கிற இவனுங்க தான் மற்றவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறானுங்க. ஊழல் இஸ் ஈக்குவல் டு பாஜக, பாஜக இஸ் ஈக்குவல் டு ஊழல். இதுதாங்க இவங்க நிலைமையே. இந்த பிரச்சனையில் மாட்டின ஹரிஷ் பாஜகவில் பொறுப்பு வாங்க லஞ்சம் கொடுத்ததா போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். ஏன்டா இதெல்லாம் ஒரு கட்சி, இதுக்கு ஒரு பொறுப்பு, இதுக்கு லஞ்சம் வேற கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம். கொடுத்துருக்காரு. வாங்கினது யாருன்னு இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.